அன்பார்ந்த எங்களுடைய கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற 13/11/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். அந்த சமயத்தில் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதை சொல்றது நான் சொல்றது இல்லை, பொதுவாகவே ஒரு பலன். ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார். கேது நல்லது பண்ணா ராகு கெட்டது பண்ணும். ஏதோ ஒண்ணுதான். சில பேருக்கு ரெண்டுமே கெடுதலும் பண்ணும். உங்க திருப்திக்காக சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னு எல்லாமே இருக்கிறத மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லலை, இதெல்லாமே புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்கள் ஒருவரான புலிப்பாணி சித்தர் சொன்னதை தான் நான் சொல்றேன். முதல்ல சொல்லிடுறேன். ராகு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது என்ன நன்மை தீமைகள்னு பார்த்தால் கெடுதலை தான் கொடுக்கிறார். எடுத்தோடனே நாசத்தை ஏற்படுத்துகிறார். இருக்கிற பொருளுக்கு அழிவை கொடுக்கிறார். சொற்ப தனலாபம். என்னதான் பாடுபட்டாலும் லாபம்ங்கிறது சொற்பமாக தான் கிடைக்குமா. 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா 50 ரூபா கையில் நிற்கும். அதான் சொற்ப தனலாபம். வீண் பிரயாண அலைச்சல், தேவையில்லாத பிரயாணங்கள் பண்ணணும், சம்மந்தமே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு அலைஞ்சு திரியணும் அப்படிங்கிறார். தோல் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய நேரம். கட்டிகள், தோலில் ஏதாவது பூச்சிக்கடி, விஷக்கடி, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறார். பயம், மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு இனம் புரியாத பயம். கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டை வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு களத்திரஸ்தானத்திலேயே. வீண் சந்தேகங்கள், விவாதங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் வரைக்கும் போகும். பெண்களுக்கு வயிறுகள் சம்பந்தமான தொல்லைகள், வயிறு உபாதைகள், கர்ப்பப்பை கோளாறு, மென்சஸ் கோளாறு, இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டுங்கிறார். வீண் விரயம், குடும்ப அமைதி குறையும், வீணான சிந்தனைகளில் சிதறும். மனம் தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு கற்பனை பண்ணி நாமளே நம்மளை மனசை, மனோரீதியான வியாதிகள், மனோபயம், மனப்பதட்டம், மனக்கலக்கம், மனசங்கடம், சைக்கார்டிக் ப்ராப்ளங்கள், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த 1.5 வருஷத்துக்கு. உயர் அதிகாரிகளின் பகை ஏற்படும். மேலதிகாரிகள் இருந்தால் அவங்கள்ட்ட பகை உண்டாகுங்கிறது தான் இந்த ராகு பயிற்சியினுடைய பலன். கேது என்ன பண்ணுறாரு, உங்கள் ஜென்மத்துக்கே உங்கள் ராசிக்குள்ளேயே நுழையிறார். கேது எங்கிருந்து வர்றார், சிம்மத்திலிருந்து கடகத்தில் வந்து உட்கார்றாரு 1.5 வருஷத்துக்கு. அது நன்மையை தருமா? ஆரம்பத்தில் வறுமை துன்பம். எப்போன்னா பயிற்சியான ஆரம்பத்தில் அவரும் நன்மையை தரலை. அதிகப்படியான வறுமை துன்பங்கள் ஏற்படுது. கவலை நிலவும். குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் வந்து விலகும் அல்லது விபத்து ஏற்படலாம். தொழிலில் மந்த நிலை ஏற்படுது. செய்கிற தொழிலில் மந்த நிலை. ஜென்ம கேது இல்லை, ஏது வந்தாலும் கேது வரக்கூடாங்கிறது வாக்கியம். கேது வந்து உங்கள் ராசியிலே உட்கார்றாரு. உறவினர் பகை, சொந்த பந்தத்தோடு சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கருத்து வேறுபாடுகள், பிரிவு, நோய், இதை கொடுக்குறார். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சின்னு எடுத்துட்டால் கடகராசிக்கு நன்மை அப்படிங்கிறது துளி கூட இல்லை. அதே சமயம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கலாம். தான தர்மங்கள், அன்னதானங்கள், பூஜைகள், யாகங்கள் மூலமாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னு பார்த்தா ராகு 7ல் இருக்கார், கேது ஜென்மத்தில் உங்கள் கடகத்துக்கே வரார். இறை வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், தான தர்மங்கள், அது போக முக்கியமாக சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் கடகராசிக்காரங்க இந்த டைமில். ஏன்னா ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. சொந்த ஜாதகத்தினாச்சும் ஏதாவது ஒரு துளி நமக்கு அனுகிரகம் இருக்கா, தசாபுத்தி அனுகிரகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வெளிநாடு போகலாம், அந்த நன்மைகள் இருக்குது. அதே சமயம் இந்த ஆன்மீக பணி, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆலயங்கள் சம்பந்தமான தொழில், பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஜோதிடம், அர்ச்சகர்கள், இந்த மாதிரி யாக உபகரணங்கள்லாம் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மை. இந்த மாதிரி இதுதான் நன்மை. மற்ற பொதுவான பலன்கள்னு பார்த்தால் கடகராசிக்கு நன்மைகள் அல்ல. 100க்கு ஒரு 20% நன்மைகள் இந்த ராகுகேது பயிற்சி. அதனால் உங்கள் சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதில் ஏதாவது தசாபுத்தி பலனோ, ராகுகேது எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் என்ன பரிகாரங்கள் வருதோ அதை நம்ம பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து விடுபடலாம். இப்போ அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கிரா காளி. நான் சொன்ன மாதிரி இந்த ராகுகேது பயிற்சி ஒரு கிரகங்கள் சில பேருக்கு நல்லது பண்ணது, ஒரு கிரகங்கள் சில பேருக்கு கெடுதல்களை பண்ணது. அதற்கு அதிதேவதைகள் உண்டு. அந்தந்த அதிதேவதைகளுடைய வழிபாடுகளையும் பூஜைகளையும் நாம் செய்து பரிகாரங்களையும் செய்து, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தியும் மெயினாக தெரிஞ்சுக்கணும். நம்ம
ஏன்னா அந்த ராகு கேது தசை நடக்காமல் இருக்கணும். அதுபோக ராகு கேதுங்கிறவங்க நல்ல இடங்களில் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு நன்மை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துக்குள்ளே இப்போ நான் சொன்ன பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக இப்போ கடகராசின்னு எடுத்தனால் கடகராசியில் இந்த நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒருவர் மட்டும் கிடையாது, பல கோடி பேர் உலகத்தில் இருக்கலாம். இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் ஷேராக இருக்குது. நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகம் இருக்குது. அதில் நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இந்த ராகு கேதுக்கள் இருந்துட்டால் நம்ம பயப்பட வேண்டும். ஏன்னா இந்த ராகு கேதுங்கிறவங்க தான் பல விஷயங்களை வாழ்க்கையில் நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள். படிப்பு, உத்தியோகம், தொழில், திருமணத்துக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் திருமணம் பண்ண, காதல், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி பலவேறு கடன், இதுக்கு எல்லாத்துக்குமே நோய் நொடிகள், மருத்துவ செலவு, மருந்தில்லாத நோய்கள், இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளுக்கெல்லாம் இவங்களுடைய தேவை. கெடுதல்களை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவசியமான கிரகங்கள். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பலன்களை கேட்டும் உடனே நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தும் ஏதாவது இந்த 1.5 வருஷத்துக்கு நமக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் இருப்பின் அதற்குண்டான பரிகாரங்களை செய்து நிவர்த்தி பண்ணி கொண்டால் இந்த ராகு கேது பெயர்ச்சி நமக்கு நன்மையை தரும்.